கவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, இன்னைக்கு மேசிவான ஒரு ரேலி நடந்திருக்கு, அது எதுக்கான ரீசன், அதே மாதிரி இந்தியா மார்க்கெட் எப்படி இருக்குது, அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் என்னென்னவா இருக்குது, இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தால் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் ஒரு 1.5%, நிஃப்டி ஒரு 1.5% இன்னைக்கு ஒரு அப்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்சியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு ஏறி இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட இப்போ செவிங் என்னவா இருக்கு அப்படின்னு சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷா இருக்கு. ஹெவி பையிங் இன்னைக்கு ஓப்பன்ல போச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி நிஃப்ட் மிட் கேப் ஆகட்டும், அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் ஆகட்டும், ஒரு 2.5% 3% இன்னைக்கு ஏறிச்சு. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரீட்டைலர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் HNI அண்டு ரீட்டைலர் இன்ஃப்ளோஸ் ரொம்ப ஒரு டாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லணும். ஸோ பார்டர் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ன்றது இன்னைக்கு இவங்க 2 பேரும் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு புரியுது நம்மளுக்கு நல்லாவே. அதே மாதிரி புல்லிஷ் பிளட் பாத் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஆல் செக்மெண்ட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷாக தான் இருந்துச்சு, சூப்பர் புல்லிஷாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஓப்பனிங் ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அதே மாதிரி வால்யூம் ஹெவியாக பையிங் பண்ணியிருந்தாங்க. டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த புல்லிஷ் மூமெண்ட்டில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஸோ அதேமாரி ரேலிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தான். ஸோ யூஎஸில் இருக்கிற ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் 2-3 வாரத்தில் இந்த சண்டே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதனால் குருடாயில் கீழே விழுந்திருக்கு. ஸோ அரௌண்ட் பிரெண்ட் குருடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 5% கீழே விழுந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இதனால் இந்தியாவோட இம்போர்ட் பில் அப்படின்றது கொஞ்சம் குறையும். அதேமாதிரி இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸை வச்சு குளோபல் ரேலி கான்டினியூஷன் அப்படின்றது பண்ணியிருக்கு. ஸோ இதில் எல்லா குளோபல் மார்க்கெட்டுமே ஒரு ஹையை தான் கொடுத்துச்சு. ஸோ எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா இதனால் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக குளோபல் மார்க்கெட்டில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் பொறுத்த வரைக்கும் டவுஜோஸ், S&P 500, அதேமாதிரி நாஸ்டாக் எல்லாருமே அரௌண்ட் 2%லேருந்து 3% வரைக்கும் நேற்று ஹையாக க்ளோஸ் ஆகிருந்தாங்க. ஏஷியனை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் நிக்கி ஆகட்டும், அதேமாதிரி ஆன்சாங் ஆகட்டும், ஷாங்காய் ஆகட்டும் எல்லாமே 5%லேருந்து ஒரு 2% வரைக்கும் நேற்று நல்ல ஒரு ஹையை கொடுத்துருந்தாங்க அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் 3 மேஜர்ஸ் யூரோப் இண்டிகேட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக குளோபல் ரிஸ்க்கும் ரிஸ்கான் மூடில் இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு ரேலியை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குளோபல் ரிஸ்கான் அப்படின்றது இந்தியாவுக்கு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ட்ரிகராக இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸில் பார்ப்போம். ஸோ யூஎஸ் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈரானோட மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டில் 2-3 வாரத்தில் இந்த வார் முடிவரை இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை எவ்வளோ பேர் நம்ப போகிறாங்க, நம்புறது தெரியல. அது ஆனால் இதுதான் இப்போதைக்கு ரேலிக்கு மெயின் ரீசன் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதனால் ஆயில் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதேமாரி ரிஸ்க் ஆஃப் அசெட் வில்லேஜ் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசட்டை சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. ஸோ எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு மணி இன்ஃப்ளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வார் ரிஸ்க்கை வச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மெயினாக பீஸ் சிக்னல் அப்படின்றது மார்க்கெட் ரேலியை ஒரு நல்ல ஒரு சிக்னலை கொடுக்குது. ஸோ இன்றைக்கி வேறு ஹெவியாக ஒரு பையிங் நடந்திருக்கிறதால ஒரு பீஸ் சிக்னலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் வார் டென்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ குருடாயிலோட இம்பேக்ட் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரெண்ட் குருடாயில் இப்போது $100 கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்தியாவுக்கு ஃபெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பில்லு குறையும். ஸோ கேட் இம்ப்ரூவ் அப்படின்றது ஆகும். அதேமாரி பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் கட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆர்பிஐ ரேட் கட் நல்லாவே இன்னைக்கு
ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால வந்து ஏர்லைன் அண்ட் லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயில் ஃபால் ஆச்சு அப்படின்னா லோவர் இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐ ரேட் கட்டு, மார்க்கெட் ரேலி, ஸோ எல்லாமே வந்து நடக்கும். ஸோ ஆயிலோட குறையிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதனால் இந்தியாவுக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக வந்து செக்டார் பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி என்னென்ன செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஐடி, ஏவியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் அண்டு இஎம்எஸ் இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 3%லேருந்து ஒரு 2% வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேலி கொடுத்துருந்தாங்க. ஏவியேஷன்லாம் இன்றைக்கி 8% வந்து போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா, எஃப்எம்சிஜி, பவர் கிரிட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு வீக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு நடந்துருச்சு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லணும். பிகாஸ் மார்க்கெட் கீழே விழும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் கை கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை வந்து மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபின்டெக் அப்படின்றவங்க தான் வந்து இந்த யூபிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸோ யூபிஐ எஃப்ஐ அதாவது இயர் 26 ரெக்கார்டு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 218.6 பில்லியன் அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 284.7 லட்சம் கோடி வந்து இதோட வேல்யூவாக இருக்குது. அதாவது இத்தனை 1000 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்தது. அதோட வேல்யூ வந்து 284.7 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால் வந்து பேங்க் அண்ட் ஃபின்டெக் அப்படின்ற சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து மெகா பூஸ்ட் கொடுக்கும் இதனால் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக இந்த செமிகண்டக்டர் பார்ப்போம். ஸோ செமிகண்டக்டரில் வந்து கெய்ன்ஸ் செமிகண்டக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பிளானட் வந்து லைவ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்குலேருந்து நடக்க போகுது. ஸோ இந்தியாஸோட சிப் மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். கெய்ன்ஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இதை வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சிப் மிஷினை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ இம்பேக்ட் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் அண்ட் இஎம்எஸ் ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த யூபிஐ ப்ளஸ் செமிகண்டக்டர் இது ரெண்டுத்தையும் வச்சு இந்தியாவோட டிஜிட்டலும் ப்ளஸ் வந்து டெக் ஃபியூச்சரும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றதுல வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கரன்சி அண்ட் கமாடிட்டி பார்த்துருவோம். ருப்பி 95 போயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 94 அப்படி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா பார்க்கணும். கோல்டு வந்து நல்லா ஒரு ஸ்டெபிளாக இருக்குது. ஸோ டாலர் வீக்னஸ் ப்ளஸ் வந்து ஆயில் சீப்பு இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்தியாவோட டபுள் பெனிஃபிட்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்தியாவோட எக்கனாமி வந்து ஒரு டபுள் பெனிஃபிட் அடையும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ எஃப்ஐஐஸ் வர்சஸ் டிஐஸ் பார்ப்போம். ஹூ இஸ் பையிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஐஸ் தான் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் கன்சிக்யூட்டிவாக பை பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸ் கிடையாது. ஸோ நான் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் ப்ளஸ் டிஐஸ் போத் பையிங்காக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூல் மாதிரி தான் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி டாப் நிஃப்டி 50யோட 5 கெய்னர்ஸ் பார்ப்போம், அதேமாதிரி 5 லூசர்ஸ் பார்ப்போம். இண்டிகோ, அதானி போர்ட், அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட் எல்லாருமே வந்து இன்னைக்கு எல்என்டி அரௌண்ட் வந்து 8.5% 5% வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃபார்மா, என்டிபிசி, டாக்டர் ரெட்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பவர் கிரிட், ஸோ எல்லாருமே வந்து அரௌண்டு ஒரு சும்மா ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெக்கவரி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் பார்ப்போம். ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஆயில் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகக்கூடாது, கேப் அப் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடாது, டாலர் இண்டெக்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆகிடக்கூடாது, Q4 ஏர்னிங்ஸ் அது வந்து நல்லாவே வரணும், வீக்காக எந்த கார்பரேட் ரிசல்ட்டும் வந்துடக்கூடாது, ஜியோ பொலிட்டிக்கல் சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சடன் வார் நியூஸோ இல்லை பேனிக் செல்லிங்கோ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது, ஆர்பிஐயோட பாலிசி ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புல் மார்க்கெட்டில் வந்து இன்னொரு ரிஸ்க் வந்து இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து மறந்துடவே கூடாது நம்ம. அடுத்ததாக இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் வந்து நான் மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிசிப்ளின் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த ரெண்டுமே வந்து லாங் டேர்முக்கு வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணும். ஸோ பேனிக் பண்ணாதீங்க, ஸோ செல்லிங்கும் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இதோட மெயின் விஷயம். ஸோ வாங்க மார்க்கெட் சார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ், நிஃப்டி, அதே மாதிரி வந்து எந்தெந்த நம்ம ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ரெட் ஜோனில் வந்து இருக்குது. இது வந்து ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்காதவங்க போன வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இந்த டெக்னிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதை ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண போகுதா அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து 22,000 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ 23,000 அப்படின்ற ரேஞ்சில் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த சென்செக்ஸை பார்ப்போம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு வச்சுருந்த அந்த சப்போர்ட்டை வந்து இது வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து நோக்கி போயிட்டுருக்கு. கன்சல்டேஷன் ஆகும். இங்கே வரைக்கும் கன்சல்டேஷன் ஆகிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து ரீச் பண்ணோம். ஸோ 75,000 வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் ரேலிக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வாங்க சொல்லியிருந்த சில ஸ்டாக்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி வந்து நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். பிஎஸ்சி வந்து நம்ம பை பண்ணுறதை தாண்டி நான் வந்து இந்த லெவல்லலாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நேற்று பிஎஸ்சி வந்து 2,690 ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணேன். இப்போ வந்து அது வந்து 2,900 வரைக்கும் கூட போயிடுச்சு காலையில். ஸோ போயிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 300 வரைக்கும் நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக வந்து லார்சன் & டூப்ரோ. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி, கோல்டு மாதிரி. பட் ஆனால் வந்து இப்போது கொஞ்சம் மிடில் ஈஸ்டில் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால இவங்க கீழே விழுந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஏஞ்சல் ஒன் நம்ம ஆல்ரெடி வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக். ஸோ அதனால் வந்து ஒரு டிப்பில் வந்து நான் வந்து இதையும் பை பண்ணேன். கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஆல்ரெடி நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செமிகண்டக்டர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்கும் ஸோ ஃபியூச்சரில். ஸோ அதனால் வந்து இதை நான் எப்போவுமே வந்து ஒரு லோவில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவுமே வந்து அது ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன லெவலில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கன்சிடர் பண்ணுறத. அடுத்தது இந்த சிஜி பவர் தான். ஸோ 650 வந்து இதை வந்து நான் வந்து லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணேன். ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 680 போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இது என்ன லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோஸை வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி மக்களே.